அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பகுதியில் நாம் கம்பி அளவீடு மற்றும் மைக்ரோமீட்டர் குறித்து காணவிருக்கிறோம். இந்த வீடியோ முடிவில் நீங்கள் கம்பி அளவீடு மற்றும் மைக்ரோமீட்டர் உபயோகிக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பகுதியில் நாம் கம்பி அளவீடு மற்றும் மைக்ரோமீட்டர் குறித்து காணவிருக்கிறோம். இப்பொழுது கம்பியின் விட்டத்தை மைக்ரோமீட்டர் வைத்து அளப்பது குறித்து காண்போம். மைக்ரோமீட்டர் என்றால் என்ன? மைக்ரோமீட்டர் என்பது ஒரு கடினமான போர்வெல் விட்டம் மற்றும் தடிமன் போன்ற சிறு அளவீடுகளை அளவிடும் ஒரு கருவி. இது ஆங்கிலத்தில் வரும் யூ வடிவத்தில் அமைந்திருக்கும். இந்த மைக்ரோமீட்டரில் அமைந்திருக்கும் அசையும் பகுதியானது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு திருகியால் செயல்படுத்தப்படுகிறது. இந்த மைக்ரோமீட்டர் வைத்து நீங்கள் சரியான மதிப்பை கண்டறிய முடியும். இப்பொழுது மைக்ரோமீட்டரின் பாகங்கள் குறித்து காண்போம். ஃப்ரேம். இந்த யூ வடிவ ஃப்ரேம் நிலையாகவும் திடமாகவும் இருக்க வடிவமைக்கப்பட்டது. இது மைக்ரோமீட்டர் அடிப்படை கட்டமைப்பை தீர்மானிக்கிறது. இதன் ஒரு புறத்தில் நிலையான அன்பில் மற்றும் மற்றொரு முனையில் அசையத்தக்க சுழற்தட்டு உட்புறம் மற்றும் வெளிப்புறம் நீங்குமாறு அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஃப்ரேம் அதிக வெப்பநிலை கொண்டது. எனவே அதன் கணிசமான வெப்பத்தன்மையை குறைக்க இதை பிளாஸ்டிக் கொண்டு மின் பாயாமல் காப்பீடு செய்து வைப்பர். அன்பில் யூ ஃப்ரேமின் ஒரு முனையில் அமைந்திருக்கும் சிறிய நிலைப்பட்ட உருளை வடிவம் கொண்ட ஒரு பகுதியாகும். இது அளவிடும் பொருட்களை பிடித்துக் கொள்ளும் விதத்தில் உதவும். ஸ்பிண்டில். இந்த ஸ்பிண்டில் டிம்பிள் எனும் விரல் கவசத்தில் இருந்து நீண்டு அமைந்திருக்கும். செயல்படுத்துவர் டிம்பிளை ஆன் செய்தவுடன் அதில் இணைந்திருக்கும் ஸ்பிண்டில் அளவிட வேண்டிய பொருளை அன்விலுக்கு எதிராக தள்ளுகிறது. அளவிட வேண்டிய பொருளை ஸ்பிண்டில் பிடித்துக்கொண்டு அதை அன்விலுக்கு எதிராக ஆழமாக இறக்குகிறது. லாக்நட். அளவிடும் பொருளின் ஒரு பாகத்தை அளந்து கணக்கிடுவதற்காக ஸ்பிண்டிலின் செயல்பாட்டை சரிவர திறம்படுத்த இது உதவுகிறது. ஸ்லீவ். இது ஸ்பிண்டிலின் மீது அமைந்திருக்கும் ஒரு உருள வடிவ பாகம் மற்றும் இது மைக்ரோமீட்டரின் முக்கிய அளவீடாக செயல்படுகிறது. ஏனென்றால் அளவீடு எண்கள் இந்த ஸ்லீவின் மீதுதான் குறிக்கப்பட்டுள்ளது. தாயின் இந்த ஸ்லீவ் மற்றும் ஸ்பிண்டிலை சுத்தியே சுழல்கிறது மற்றும் அதன் முக்கிய செயல்பாடு எண்களை மில்லிமீட்டரில் சுட்டிக்காட்டுகிறது. திம்பிள். திம்பிள் அல்லது விரல் கவசம் கைவிரலில் அணிந்திருக்கும் ஒரு கூறு பொருளாகும் மற்றும் இது ஸ்பிண்டிலின் செயல்பாட்டை உருவாக்குகிறது. ராச்செட் ஸ்டாப். ராச்செட் ஸ்டாப் என்பது இந்த கருவியின் ஒரு முனையில் அமைந்திருக்கும். இது சரியான அழுத்தத்தை அந்த பொருளுக்கு கொடுக்க உதவும். மைக்ரோமீட்டரில் அமைந்திருக்கும் இந்த ராட்சசன் திருகு அளவீட்டின் கடைசி பகுதியில் அமைந்துள்ளது. இது பெண்கள் திரையில் அளவிடும் வலிமையை குறைக்க உதவுகிறது. இது ஒரு சிறிய அளவீடு செய்யப்பட்ட உருளை வடிவ பறையுடன் இணைந்து வேலை செய்யும். இது பொருளின் உராய்வு வலிமையை குறைத்து ராட்சசட் ஒளியை திம்பில் பூட்டப்பட்டதும் கொடுக்கிறது. மைக்ரோமீட்டர் வைத்து கம்பியின் விட்டம் மற்றும் தடிமனை அளப்பது எப்படி என காண்போம். மைக்ரோமீட்டர் அல்லது ஸ்க்ரூ காஜ் என்று அழைக்கப்படும் சிறிய அளவீடு ஒரு கம்பி அல்லது உலோகத்தட்டின் விட்டம் தடிமனை சரியாக அளக்கும் ஒரு அளவீட்டு கருவி. மைக்ரோமீட்டர் இரு அளவுகோல்களால் ஆனது. முக்கிய அளவுகோல் மற்றும் வட்ட அளவுகோல். முக்கிய அளவீடு ஸ்லீவுடன் இணைந்திருக்கும் மற்றும் வட்ட அளவீடு திம்பலுடன் இணைந்திருக்கும். மைக்ரோமீட்டரில் 3 விதமான பிழைகள் உள்ளன. அவை பூஜ்ஜியமில்லா பிழை, நேர்மறை பூஜ்ஜிய பிழை மற்றும் எதிர்மறை பூஜ்ஜிய பிழை. வட்ட அளவீட்டு கோலின் பூஜ்ஜியம் முக்கிய அளவீட்டு கோலின் பூஜ்ஜியத்துடன் இணைந்திருந்தால் இதை பூஜ்ஜியம் இல்லா பிழை என்பார்கள். முக்கிய அளவில் பூஜ்ஜியம் வட்ட அளவுகோலின் பூஜ்ஜியத்திற்கு கீழ் சந்தித்தால் இதை நேர்மறை பூஜ்ஜிய பிழை என்பர். முக்கிய அளவுகோலின் பூஜ்ஜியம் வட்ட அளவுகோலின் பூஜ்ஜியத்திற்கு மேல் சந்தித்தால் இதை எதிர்மறை பிழை என்பர். எனவே கடைசியில் விட்டத்தை அளப்பதற்கு முன்னர் கருவியில் குறைந்த எண்ணிக்கை மற்றும் பிட்ச் எண்ணை தெரிந்து கொள்ள வேண்டும். மைக்ரோமீட்டரின் பிட்ச் ஆனது திருகு அளவீடு நகர்த்தப்பட்ட தூரம் பை ஸ்பிண்டில் அன்விலை அடையும் வரை திருகு அளவீடு முழு சுழற்சிகள் எத்தனை முறை சுற்றியுள்ளது என்பதாகும். இப்பொழுது திம்பிள் கொண்டு ஸ்பிண்டிலை ஒரு முழு சுழற்சி கடிகாரத்தின் எதிர்மறையாக ஏற்படுத்தி வெளிவிடவும். திருகு அளவீட்டின் முதன்மை அளவுகோல் நீங்கும் தூரத்தை குறிப்பிட்டுக் கொள்ளவும். இதன் மதிப்பு 1 மில்லிமீட்டராக இருக்கும். எனவே பிரிவு அளவீட்டின் ஒரு சுழற்சி நீங்கினால் அது 1 mm ஆகும். லீஸ்ட் கவுண்ட். திருகு அளவீட்டால் அளக்கக்கூடிய குறைந்தபட்ச மதிப்பு அல்லது சிறிய மதிப்பை லீஸ்ட் கவுண்ட் என்பர். குறைந்தபட்ச மதிப்பு என்பது பிட்ச் பை பட்ட அளவுகோலில் உள்ள மொத்த அளவுகளின் எண். அதிக திருகு அளவீட்டில் இந்த வட்ட அளவுகோலில் 50 அல்லது 100 பிரிவுகள் இருக்கும். நமக்கு பிட்சின் மதிப்பு 1 என்றும் பிரிவுகளின் எண் 100 என்றும் தெரியும். எனவே அதை குறைந்தபட்சமாக எண்ணினால்
1/100 அல்லது 0.01. இது 50 பிரிவுகள் இருந்தால் குறைந்தபட்ச எண்ணிக்கை 0.02. இப்பொழுது ஒரு கம்பி அல்லது கடத்தியை எடுத்து அதை ஸ்பிண்டில் மற்றும் அன்விலுக்கு இடையில் வைக்க வேண்டும். மற்றும் ஸ்பின்னர் மற்றும் ஆண்கள் கடத்தியை பிடிக்கும் வரை திம்பிளை கடிகார அமைப்பில் சுழல செய்யவும். ஸ்லீவின் முக்கிய அளவுகோல் 1 மில்லிமீட்டர் காண்கிறது என கருதி கொள்ளுங்கள். மற்றும் இதன் வட்ட அளவுகோல் எண் 96. குறைந்த மதிப்பெண் 0.01 உடன் பட்ட அளவுகோலின் எண்ணான 96ஐ பெருக்கவும். இதனுடன் முக்கிய அளவுகோலின் 1 மில்லிமீட்டரை கூட்டவும். உங்களுக்கு 1.96 மில்லிமீட்டர் கிடைக்கும். அப்பொழுது கடத்தியின் விட்டம் 1.96 மில்லிமீட்டர் ஆகும். இந்த முறையை பயன்படுத்தி இதே கம்பியை 3 முறை அளவிடவும் மற்றும் அதன் சராசரி மதிப்பு மிகவும் சரியானதாக இருக்கும். நேர்மறை பூஜ்ய பிழை இருந்தால் அந்த மதிப்பை கிடைத்த மதிப்பிலிருந்து பெருக்கிக் கொள்ளுங்கள். ஒருவேளை எதிர்மறை பூஜ்ய பிழை இருந்தால் உங்களுக்கு கிடைத்த மதிப்புடன் இந்த மதிப்பை கூட்டிக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவிலிருந்து உங்களால் திருகு அளவீடு மற்றும் மைக்ரோமீட்டர் பயன்படுத்தி கம்பியின் விட்டத்தை அளவிடுவது எப்படி என்பது தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். உங்கள் நேரத்திற்கு நன்றி. இனிய நாளாக அமையட்டும்.